இப்ப பாத்தீங்கன்னா வந்து லைவ்ல வந்து என்ன போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து ஆர்னு பெல் அடிக்கிறாங்க. ஐயோ நீ ஒரு ஃபேக்டரி நடத்துறாங்களா, அந்த ஃபேக்டரிக்கு ஒரு பெல் அடிக்கிறாங்களா, இது எந்த கதனே தெரியல. எனக்குலாம் சத்தியமா சொல்றேங்க, இந்த ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து என்னடா நடக்குது அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளேயே எனக்கு வந்து மடி குழப்புது. இவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்றானுங்க, இது வெளியில இருக்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறானுங்க, ஒருத்த வெளியில இருக்க மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பேசும்போது பார்த்தா ரொம்ப நம்மளுக்கே வந்து இந்த என்னடா டாஸ்கவே வெறுத்து தள்ளிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து ஒர்த்தே இல்ல அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா ஸ்வாப்பிங் நடக்குது. ஓகேங்களா, ஸ்வாப்பிங்ல வந்து மேனேஜர் சைட்ல இருந்து அங்கிட்டு டிஸ்கஷன் பண்றாங்க, ஒர்க்கர் சைட்ல இருந்து டிஸ்கஷன் பண்றாங்க. எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு பொசிஷன் வராங்க. இந்த மேனேஜர் டிஸ்கஷன் வரும்போது, ஏன்னா அங்க வந்து ராட்சசி சௌந்தர்யா இருக்காங்களே, அவங்க இருக்கும்போது எப்படி வந்துட்டு அமைதியா வந்துட்டு எதா இருந்தாலும் நடக்கும். அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஓட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து சௌந்தர்யாக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, சௌந்தர்யாக்கு வந்து அதுல ஒரு குழப்பம் வந்து சௌந்தர்யா போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு பக்கத்து பேச, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஓட்ட மறுபடியும் ரீ என்ட்ரி போட்டு அருண் பிரசாத் போகணுங்கிறக்காண்டி அருண் வந்து ரீ என்ட்ரி ஓட்ட போட்டு அருண் போகணுங்கிறக்காண்டி முடிவு பண்ணிட்டாரு. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, சௌந்தர்யா தான் மெஜாரிட்டி ஓட்டுல அதிகம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சௌந்தர்யா இது என்னடா அரைச்சமாவ இங்கிட்டு போட்டு இங்கிட்டு அரைக்கிறாங்க, மறுபடியும் இங்கிட்டு போட்டு இங்கிட்டு அரைக்கிறாங்க, மறுபடியும் அங்கிட்டு போட்டு எனக்கு புரியல. இவனுக்கு பண்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு டைம் வந்து காண்டாவது, என்னடா போல கேவலமா பண்ணிட்டு இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே காண்டாவது. நம்மளுக்கு இந்த ஒரு வீக் பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கலங்க. சத்தியமா வந்துட்டு இந்த ஒரு வீக்லி டாஸ்க் வந்து வெரி வெரி பேட் அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ வந்துட்டு யார் தான் வந்துட்டு மேனேஜர் சைடு போயிருக்கா, யார் வந்து ஒர்க்கர் சைடு வந்திருக்கா அப்படிங்கிறத நான் சொல்றேன். மேனேஜர் சைடு போயிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யா வந்துட்டு என்ன சொல்லி போக சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, எங்களுக்காண்டி வந்து இவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வந்துட்டு அங்க போய் பேசுவாங்க, இவர் கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, அதை பத்தி வந்துட்டு அவர் வந்து எங்களுக்காண்டி வந்து பேசுவாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நாங்க அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சத்யா வந்துட்டு மேனேஜர் ஆகாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஒர்க்கர் சைட்ல வராங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு மேனேஜர் சைட்ல வந்துட்டு எதுவுமே பண்ணல. இவங்க வந்துட்டு மேனேஜரா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. மேனேஜர் சைட்ல வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு எல்லா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, எல்லாமே இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரே போடா போட்டு தெளிறாங்க சௌந்தர்யாவை. இதனால வந்துட்டு இந்த மேனேஜர் சைடு வந்துட்டு பயங்கர பிரச்சனை வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஒர்க்கர் சைடு அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த ரெண்டு ஸ்வாப்பிங்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்வாப்பிங் வந்துட்டு கரெக்டா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீக்லி டாஸ்க் வந்து பிடிச்சிருக்கா இல்ல அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.